ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். ரொம்ப நாளாகவே மயிலம் முருகர் கோயிலுக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா கிருத்திகைக்கு அடிக்கடிக்கு வந்துட்டுருப்போம். இந்த கோவில் பக்கம்தான். அதுவும் எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து ரொம்பவே கிட்டக்க. எனக்கு முருகர்னாவே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மயிலம் முருகர் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கோவில், சக்தி வாய்ந்த கோவிலும் கூட. ஆக்சுவலாக வருஷம் வந்துட்டு தான் இருந்தோம். சமீப காலமாக ரொம்ப நாளாக வர முடியல. ஒரு வேலையாக அந்த பக்கம் போயிருந்தப்போ கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு பார்த்தோம். 12 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். டியூஸ்டே, கிருத்திகை, சஷ்டி அந்த மாதிரி நாள்லலாம் வந்தோம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். நாங்கள் நார்மல் டேஸில் வந்ததுனால ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. போதுமான அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது. பக்கத்தில் விளக்கு வாங்கி போட்டுட்டு அர்ச்சனைக்கு தேவையான பொருளுமே இந்த கடையில் வாங்கிட்டு சாமிக்கு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே போயிட்டோம். இது ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் வரலாம். கார் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதுக்கும் தனி வழி இருக்குது. மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வரோம். அதுக்கு முன்னாடி நினச்சப்பெல்லாம் வருவோம், அடிக்கடிக்கு வந்துட்டு இருந்தோம். இப்போ கிளம்பவே முடியல. மயிலம் போகணுன்னு நினச்சாலே கிளம்ப முடியல. திருச்செந்தூர் மட்டும்தான் அவர் நினச்சா அந்த இடம் போக முடியும்னு கிடையாது. எந்த கோவிலாக இருந்தாலுமே முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி, மற்ற சாமியாக இருந்தாலும் சரி, அவங்க அங்கே அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் கிளம்புனாலும் நம்ம அந்த சன்னிதானத்துக்கு போக முடியாது. இதை நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சி இது வரைக்கும் போக முடியாமல் இருக்குங்களா சொல்லுங்கள். அதே மாதிரி திருவண்ணாமலை கோவிலும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணது கிடையாது. கிரிவலம்லாம் போயிருக்கேனே தவிர சாமி இது வரைக்கும் உள்ளே போய் பார்த்ததில்லை. முன்னாடியாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம். இப்போலாம் அங்கேயுமே கூட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே போயிட்டு நார்மலாக சாமியை பார்த்து வந்துட்டு போயிருந்த டைமில் அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். இங்கே வேலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. இது முன்னாடி எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. எனக்கு மயிலம் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் வர முடியல. இதுக்கப்புறமாச்சும் அடிக்கடிக்கு தரிசனம் கொடுப்பான்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிட்டு வந்தேன். ஆக்சுவலாக முருகர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டோம்னா நம்மளை சோதித்து தான் கொடுப்பாரே தவிர அப்படியே அந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். சோதிக்கிறாரேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை கேட்காம விட்டுறவும் கூடாது. கண்டிப்பாக கைவிடாமல் செஞ்சு கொடுப்பாரு. இதை நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அது என்னவோ தெரியலங்க, சின்ன வயசுலேருந்தே முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். தும்மனாலும் முருகர், இருமுனாலும் முருகர் தான். அங்கே பார்த்திங்கன்னா நிறையா மங்கீஸ் இருக்குது. அதனால் போகும்போது நம்ம வாங்கிட்டு போகிற அர்ச்சனை பொருளெல்லாம் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. பேக்கெலாம் பிடிங்கிட்டு போயிடுது. கொஞ்சம் லைட்டாக பயமாகவே இருக்குது. கொஞ்சம் சேஃப்டாக போயிட்டு வந்துட்டோம். அது ஈவினிங் ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஒரு 4:30 கிட்டக்கெல்லாமே அங்கே இருந்தோம். அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி முடிச்சதுமே சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். தடவையே நின்று நிறைய பேர் போயிட்டு தான் இருந்தாங்க. இந்த கோவில் யாருக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ தூரத்துலேருந்துலாம் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. எங்களால் வர முடியல, இப்போ தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அடிக்கடிக்கு வரணும்னு சொல்லி மனசில் வேண்டிகிட்டு வந்தேன். நிறைய கடைகள் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி லைட்டாக விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் மயிலம் போகாமல் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.